வணக்கம். 96 தத்துவங்களில் பற்று, பொருள், புத்திரன், உலகம். பொருள் பார்த்தாச்சு. புத்திரன் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புத்திரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு உங்கள் விந்தணு மூலியமாக உருவான கருவில் வேற ஒரு ஆன்மா குடியிருக்குது. அது தனி ஆன்மா. ஆனால் உங்களுக்கு வாரிசாக அவதாரம் எடுத்திருக்குது. அவ்வளோதான். நீங்கள் நினச்சதவே அவர் படிக்கணும், நீங்கள் நினச்ச இடத்துலையே அவர் வேலை பார்க்கணும், உங்களுக்கு பிடிச்ச மனைவி பொண்ணவே அவர் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச உடைகளவே அவர் அணியணும், இப்படி ஒவ்வொன்றையும் உங்களுக்காகவே செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறது மிகப்பெரிய ஆழமான பேராசை, பற்று. அதுக்கு பேர் தான். அந்த குழந்தையும் வளர்ந்து அவருக்கு ஒரு வாரிசு வந்தோடனே அதே தான் பண்ணுது. புத்திரன் அப்படிங்கிறது முன்னோர்கள் எதுக்கான உறவு அப்படிங்கிற ஒரு காரண பெயராக புத்திரன் சொல்லியிருக்காங்க. அந்த புத்திரன், அந்த உறவுகள், எல்லா உறவுகளுமே புத்திரன்கிற அடிப்படையில் தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம். உங்கள் மனைவி மேலே பெரிய பற்று இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய ஆழமான பற்று வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அவங்கள பிடிக்கல. ஒரு 2-3 வருடங்கள் வாழ்ந்துட்டாங்க. உங்களும் மூலியமாக ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்க. உங்களோட அவங்களுக்கு வாழ பிடிக்கல. பெரிய போராட்டமாக நடக்குது 2 பேர்த்துக்கும். நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பாசம் பற்று வச்சுருக்கீங்க. ஆனால் அவங்க வேணான்னு சொல்லி போகிறாங்க. வழக்கு போட்டு வாழணும், குழந்தை எங்கிட்ட இருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும், ஏகப்பட்ட பிரச்சனைகளோட நீங்கள் பிரியிறீங்க. மனசு கடுமையான வலி, மன வலி ஏற்படுகிறது. மனைவியை விட்டு பிரியிறீங்க. பெரிய பற்று வச்சிருக்கிறதுனால தான் அந்த பிரிவை உங்களால் தாங்க முடியல. இறந்தும் கூட சில பேர் போயிடுவாங்க. அப்போ இந்த பெரிய பற்று வைக்கிறதுனால என்னென்னா, ஒன்று நீங்கள் அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துகிறீங்க. அவங்க உங்கள் மேலே பற்று வச்சுருந்தாங்கன்னா அவங்க உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க. பற்றுங்கிறது ஒன்றா வாழ்கிறோம், அவ்வளோதான். அந்த பற்றுங்கிறது நீங்கள் அவங்கள ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நீங்கள் அன்பு செலுத்துறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள மனைவி மேலே நீங்கள் அன்பு செலுத்துறீங்கப்பா. நீங்கள் உங்கள் வருமானத்தில் அவங்களுக்கு ஒரு 4 பவுன் தான் வாங்கி தர முடியும்னா 4 பவுன் வாங்கி தரலாம், அவ்வளோதான். அவங்க விருப்பம் 50 பவுன் 100 பவுனாக கூட இருக்கலாம். அது என்னன்னு கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறபடி எல்லாம் ஆடி அவங்க போகிற ரூட்லேயே எல்லா விஷயத்தையும் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப், உங்களோட ஃபீலிங்கிறது என்னன்னே தெரியாமல் போயிடும். இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னா, நான் ரெகுலராக நிறையா பேர்த்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், வீட்டில் கொண்டாந்து பணத்தை கொடுப்பான், பிள்ளைகளை படிக்க வைப்பான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவான், இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாய் தான் குழந்தைக்காக இன்னொரு நாய்க்காக சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதே இல்லை. அது வாழுது, வாழ்ந்துட்டு இறந்துடுது. நரி, சிங்கம், புலி, கரடி எல்லாம் அப்படித்தான். பிறக்குது, வாழுது, இறந்துடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க மேலே பற்று வச்சுக்கிட்டு அவங்களுக்காக இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டை உருவாக்குறீங்க. நீங்கள் அவருக்கு தெரியும், நீங்கள் அவருக்கு உணவு கொடுக்கணும், ஒரு ஆரம்ப கல்வி கொடுக்கணும், அதுக்கு மேலே அவரோட முயற்சியில் அவர் முன்னுக்கு வருவார். அவருக்கு பிடிச்சதை அவர் படிப்பார், அவருக்கு பிடிச்சபடி அவர் வாழ்வார், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவர் மேலே எல்லா விஷயத்தையும் திணிச்சு அக்கறையாக பார்த்துக்கிறாங்க, பற்றோடு இருக்கிறாங்க. அவர் வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுறீங்க. அவரும் அதைத்தான் நாளைக்கு இன்னொரு வாரிசுக்கு பண்ண போகிறார். மனைவியும் அப்படித்தான். சும்மாவே விடுறதில்லை, எந்த நேரம் சந்தேகம். அதுக்கு என்ன காரணம்னா பயங்கரமான பற்று. பஸ்ஸில் போனாங்க கூட யாரும் அவங்க மனைவி பார்த்துடக்கூடாது. அழகான பெண்ணை திருமணம் செய்யணுங்கிற ஆசை இருக்குது, பண்ணிட்டீங்க. யாரும் பார்த்துடக்கூடாது பஸ்ஸில். அதை விட என்னென்னா, அந்த பொண்ணு யாரையும் பார்த்துடக்கூடாது, ஜன்னலையும் கூட பார்க்கக்கூடாது. அப்போ அந்த உயிர் அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது எந்த நேரமும்.
இப்படியே இருந்தால் அது எப்படி வாழும்? எவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு ஓடி போகணுமோ போயிடும். பற்று நீ வச்சேனாவே ஒரே விஷயம்தான் நடக்கும். என்ன நடக்கும்னா உன்னை விட்டு விலகி போயிடும். பற்றுங்கிறது ஒன்றா நீங்கள் வாழ்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் அவங்கள எந்த நேரமும் கண்காணிச்சுக்கிட்டு அவங்க மேலே சதா உங்கள் ஆக்கிரமிப்பு, உங்களோட அரவணைப்பு, எல்லா விஷயத்தையும் திணிக்கிறது. கவனிக்கிறோம்ட்டு ரொம்ப கவனிக்கிறது, எல்லா வகையிலையுமே கவனிக்கிறது, சுதந்திரம் இல்லாமல் கவனிக்கிறது. அவங்க தனிப்பட்ட இயக்கத்தவே தடை பண்ணிட்டு முழுமையாக கவனிக்கிறது. என்ன ஆகும்? நீங்கள் எப்படி நீங்கள் பற்றா இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஜெயில் மாதிரி ஒன்று கம்பி போட்டிருக்கீங்க. ஆனால் அந்த வளையம் வெளியே தெரியாது. அவங்கள ஜெயிலுக்குள்ளே தான் வச்சு நீங்கள் திருமணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. போகும்போது அந்த ஜெயிலோடவே போகிறாங்க, எங்கே போனாலும் ஜெயிலோடவே வர்றாங்க, ஜெயில் கம்பிகளோடவே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு அவங்க மேலே பற்று வைக்கிறீங்க. அந்த அளவுக்கு பற்று வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அவங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது, நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்களா வாழ விடணும், நீங்கள் நீங்களாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் இருக்குது, அதை ராஜகனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காயிலையும் கனிலையும் பிஞ்சிலையும் எல்லாம் ஒரே சுவை. அதனால தான் யாரையாவது முக்கியமான அமைச்சர்களை சந்திக்க போனாங்கன்னா, ஒரு பெரியவங்களை சந்திக்க போனாங்கன்னா, நல்ல விஷயத்துக்காக பேச போனாங்கன்னா அந்த கனியை கொடுத்துட்டு வருவாங்க, எலுமிச்சம்பழம். எதுக்குன்னா அப்படித்தான் இருக்கணும், ஒரே மாதிரி இரு. அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க வாட்டுக்கு வாழ்வாங்க. கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர் அப்படிங்கிறது நம்ம கடமை செய்யலாம். வயசாகிடுச்சா அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். இப்போ தலகளாக நடந்துக்கிறாங்க. எப்படின்னா, பற்று வச்சு ஒன்று சாகடிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பற்றே இல்லாமல் இருக்காங்க. அது வாட்டுக்கு தெரியுது. நீ வாட்டுக்கு வேலைக்கு போகிற, நைட்டு வேலைக்கு போயிடுற, அது பகலில் வேலைக்கு போயிடுது, அது வீட்டுக்கு வரும்போது நீ இருக்க மாட்ட, நீ வீட்டுக்கு வரும்போது அது இருக்காது, அப்படி சுற்றிட்டுருக்காங்க. இப்போ பற்று சுத்தமாக அறவற்று போயிடுது. இருந்தால் பற்று பயங்கரமாக நெருக்கமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் எப்பயுமே பிரச்சனை தான், வாழ்க்கை பூரா உனக்கு பிரச்சனை தான். இந்த பற்று தொட்டும் பட்டும் படாமல் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு பயணம் பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு ட்ரெயினில் கன்னியாகுமரிக்கு போகிறீங்க. பக்கத்தில் ஒரு நபர் இருப்பார், யாரோ ஒருத்தர், யாருன்னே தெரியாது. உங்கள்கிட்ட அழகாக பேசிட்டு வருவாங்க, நீங்களும் பேசிட்டு வருவீங்க, நல்லா அறிமுகமாகறீங்க. சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, கேட்டால் நீங்கள் உங்களோட இதை கொடுக்குறீங்க, அவருக்கு போதும்னா விட்டுறீங்க. இப்படியே பயணம் போகுது, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு அந்த பயணம். கன்னியாகுமரி வரைக்கும் போகுது அந்த பயணம். அதே சமயத்தில் உங்களோட உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளையோ வந்தால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எந்த குழந்தையாவதும் அப்பாவோட அம்மாவோட பயணம் பண்ணுதா? டூர் போக முடியுதா? போக முடியல. என்ன காரணம்னா, பற்றுங்கிற அடிப்படையில் நீங்கள் அவங்க மேலே நிறைய அக்கறை காட்டுறீங்க. ஒரு சமோசா சாப்பிட்டா கூட, எது எண்ணெய் பலகாரம் வேணாம், வயிறு எடுப்பு, ஆப்பிள் சாப்பிட, டேய் சாப்பிடட்டும் விடு, பிடிச்சிருக்குது சாப்பிட்டு, என்ன செத்தா வேறு போகுது, சாப்பிட்டு பிடிச்சது சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடாத சளி பிடிச்சிக்கும். தெரிஞ்சுக்கிட்டுமே, சாப்பிட்டு அது அனுபவித்து அது தெரிஞ்சுக்க போகுது, அதுக்கு தேவைன்னா தேவைங்கும் போது வேணான்னு நிறுத்திக்கும். இப்போ பற்று மேலே நீ ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்தி இன்னொருத்தரோட நிம்மதியும் நாசம் பண்ணி நீயும் நாசமாக போகிற. அந்த பற்று பட்டும் படாமல் இருக்கணும், ஒன்றா இருக்கணுமே தவிர பற்று அதிகமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த பற்றோடு இருக்கணும். அன்பு செலுத்துங்க, அக்கறை செலுத்துங்க. அதீதமான அன்பு செலுத்துகிறோம்னு இன்னொருத்தர் கழுத்தை நெரிக்காதீங்க. நிம்மதியாக வாழுங்க. நன்றி.